ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற திருப்லானிங்கிற ஊரில் ஆதி ஜெகநாதர் பெருமாள் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த கோயில் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, ராமர் இலங்கைக்கு போகிறதுக்கு இங்கே ஆலோசனை நடத்தினார். ஸோ ஆலோசனை பண்ணும் போது அப்படியே தூங்கிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இங்கே கூட ராமர் படுத்த மாதிரியே ஒரு சிலை கூட இருக்கும். இந்த கோயிலை நான் இறங்குனதுமே எனக்கு ஒரு நல்ல வைபாக இருந்தது. ஒரு மாதிரி அமைதியாக அந்த கிளி சவுண்டு, பாட்டு சவுண்டு இதெல்லாம் கேட்கும் போது சூப்பராக இருந்தது. ஸ்னேக் போகும்போது வாங்கிக்கிறோம். எவ்வளவு ஸ்னேக்கு? இந்த கோயிலில் என்னோட கல்யாணத்துக்காக அம்மா வேண்டியிருந்தாங்க. ஸோ பிஃபோர் மேரேஜ் நான் வந்தேன் இந்த கோயிலுக்கு. அப்புறம் இப்போ தான் நான் செகண்ட் டைம் வரேன். ஸோ நல்லபடியாக கல்யாணம் நடந்தனால அதோட நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காக தான் இன்றைக்கி வந்திருந்தோம். இந்த கோயிலில் இருக்கிற மகாலட்சுமி கிட்ட நம்மளுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அங்கே இருக்கிற குங்கும அர்ச்சனைக்கு நம்ம பேர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டும் பே பண்ணிட்டோம் அப்படின்னா மாதம் அந்த குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த குங்குமத்தை நம்ம வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு முன்னாடி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு வந்த குங்குமத்தை நான் சாமி கும்பிட்டுட்டு நம்பிக்கையாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லபடியாக கல்யாணமும் நடந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டுதல் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கோயிலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே பழமையான கோயில். ஆர்கிடெக்சர்லாம் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை போய் பாருங்கள். இந்த கோயிலில் சிறப்பு என்னென்னா அங்கே இருக்கிற பெயிண்டிங்ஸ் தான். இந்த மாதிரி எல்லா சமயமே ரொம்ப தத்ரூபமாக ரியலாக பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அங்கே இருக்கிற ஆதி ஜெகநாதர் பெருமாளை தான் பார்க்க போயிருந்தோம். ஸோ அவருக்கு வேஷ்டி, மாலை, துளசி இதெல்லாம் வாங்கிட்டு போய் அவருக்கு சாமி கும்பிட்டோம். இந்த மாதிரி நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா அங்கே போய் மாலை வாங்கி சாத்திட்டு சாமியை கும்பிட்டுட்டு வரலாம். இப்போ நம்ம பெருமாள் சன்னதிக்குள்ள வந்திருக்கனால ஸோ அங்கே அவருடைய சாமி படங்கள் எல்லாமே பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம வேறு எந்த கோயிலையுமே பார்க்க முடியாது. ஸோ இங்கே தான் இத்தனை வகையான பெருமாள் இந்த மாதிரி சாமிலாம் இருக்குது அப்படிங்கிறது இந்த பெயிண்டிங்கில் பார்த்தோம். நம்ம சன்னதியை சுற்றி வரும்போது வரிசையாக அந்த செவத்தில் ஃபுல்லாக அந்த பெயிண்டிங்ஸ் இருக்கும். நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம சுற்றி வரலாம். நல்ல பெரிய கோயில் உள்ளே நல்லாவே ஆர்கிடெக்சர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அடுத்து மகாலட்சுமி சன்னதிக்கு வந்தோம். ஸோ மகாலட்சுமிக்கு புடவை, மாலை, மல்லிகைப்பூ, வளையல், மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரி மகாலட்சுமிக்கு உகந்தது எல்லாமே நாங்கள் வாங்கி சாமி கும்பிட்டோம். எப்படி அந்த பெருமாள் சன்னதிக்குள்ளார பெருமாளோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்களோ, பெயிண்ட் பண்ணியிருந்தாங்களோ, அதே மாதிரி இப்போ மகாலட்சுமி சன்னதிக்குள்ளார மகாலட்சுமி சுற்றி வரும்போது அந்த செவத்தில் எல்லாமே எல்லா வகையான மகாலட்சுமியுமே பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்தது அங்கே இந்த மாதிரி பட்டாபிஷேக ராமர், கிருஷ்ணர் சன்னதி இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்க்க போனோம். நெக்ஸ்ட்டு கிருஷ்ணர் சன்னதிக்கு போகும்போது இந்த மாதிரி மாட்டு துளவம் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே பசு மாடு, கன்று இந்த மாதிரிலாம் அங்கே இருந்தது. ஸோ அந்த பசு மாட்டுக்கு அங்கே அகத்திக்கீரை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கேயே அகத்திக்கீரையும் உள்ளேயே விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் அகத்திக்கீரைலாம் வாங்கி பசு கண்ணுக்கெலாம் கொடுத்துட்ருந்தாங்க. அந்த பசுமாட்டு தொழுவத்துக்கெலாம் போகும்போது அந்த ஸ்மெல்லு, அங்கே இருக்கிற அந்த பசுமாடெலாம் பார்க்கும்போது நல்லாவே ஒரு மாதிரி பக்தியாக ஒரு மாதிரி வைப்பாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் அந்த ராமர் படுத்த மாதிரி ஆலோசனை பண்ணார், தூங்கிட்டார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த சன்னதிக்கு தான் போயிருந்தோம். அங்கே பார்த்தோன்னா ராமர் படுத்த மாதிரியே இருந்தார். ஸோ அந்த சன்னதியில் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது அதை சுற்றி ஃபுல்லாமே ராமர் ஃபோட்டோஸ்லாம் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ராமர் பட்டாபிஷேகம் பண்ண அந்த சன்னதிக்கு தான் போயிருந்தோம். ஸோ அங்கே பட்டாபிஷேகம் பண்ண அந்த சிலை இருந்தது. நெக்ஸ்ட்டு எல்லா சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பிரசாதம் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கி நல்லபடியாக சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக உட்காந்துட்டு கிளம்பியாச்சு. அங்கே இருக்கிற கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே திங்ஸ்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மரத்தில் செஞ்ச குட்டி குட்டி ஜாமாங்க எல்லாமே உட்டன் டாய்ஸு அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ தம்பிக்கு அங்கே வுட்டில் செஞ்ச அந்த ஜிராஃபி பசில் இருந்தது. அது வாங்கி கொடுத்தோம். அவனும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ஸோ அங்கே நிறையவே மரத்தில் ஓலையில் செஞ்ச பொருள் தான் நிறையா இருந்தது. நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ. பை பை.